புரட்சியாளர் அம்பேத்கர் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேல்கிறார். அப்படி என் மீது சுமத்தப்பட்ட திராவிட இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானது. ஒழிக்கிறனால என்பது நீ பெரிய நேர்மை தானே, எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? லைட்டை அணைச்சிக்கிட்டு விடிய விடிய 3000 கொடுத்துக்கிட்டு இருக்க ஏண்டா? இருட்டு வீட்டுகளை திருட்டு வழி பிடிச்சி ஐ வைக்க பயிலு அப்படியே முக்காடை போட்டுக்கிட்டு ஒரு நேர்மையாளன் நில்றா, எங்களை மாதிரி நில்றா. காசு தர முடியாது, ஓட்டுக்கு இலவசம் கிடையாது. கட்டணம் இல்லாமல் 3 தான் தருவேன். எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணி தருவேன். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுவேன். வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் உனக்கு தடை இல்லாமல் தருவேன், 1 ரூபா காசு வாங்காமல். 3 தவிர எதுவும் இலவசம் கிடையாது, கிடையாது. சொல்லு சொல்லு, நீ நேர்மையால என்னை மாதிரி ஒத்தையாவா சண்டைக்கு வா. 22 கட்சி, அதுக்கு மேல இல்ல. இந்த புலி வருது வாங்க எல்லாரும் என் மேல ஏறி படுத்துக்கிறங்க பாதுகாப்பாங்கிற மாதிரி கீழே படுத்துக்கிறாரு. எல்லாரும் ஏறி மேல படுத்துக்கிறாங்க. எந்த புலி வருது? இந்த புலி வருது, விடுதலை புலி வருது. அதனால புலி வருதுன்னு இவர் 15 ஐயா எடப்பாடி, இது 22, அதுக்கு மேல இல்ல கட்சி. அவர் புதுசா வந்தவர், ஆட்சியில் பங்கு கூட்டணியில் வா என்னை பிடிச்சி தொங்குனாரு. ஒருத்தன் வரல. கடைசியா என்ன பண்ணு தெரியல, ஒரே ஒருத்தன் உட்காந்து கடிதத்தால் கட்சி வச்சிருந்தான். பல துணியை வாங்கி ஒட்டு போட்ட சட்டை மாதிரி தைச்சு போட்டுக்கிறாப்புல. ஒரே துணியில சட்டை போட்டு தச்சு போட்டுக்கிறேன். உன் மயம் மட்டும்தான். எவனையும் நம்பல, எவனையும் சாரல. என் மக்களை நம்பி, என் சொந்தங்களை நம்பி தானிச்சு துணிந்து தனித்து நிற்கிறோம். தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்க நிற்கிறோம். பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, கொலை கொள்ளை இல்லாத, வறுமை ஏழ்மை இல்லாத ஒரு நாட்டை படைக்க உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இவங்களை மாதிரி உங்களை ஏமாத்தணும்னு நான் வரல, மாத்தணும்னு வரேன். ஏமாத்துறதுன்னா எல்லாரும் இலவச அறிவிப்புல அறிவிக்க முடியாதா? சொல்ற மாதிரி சிரிப்பேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறேன். மொட்டை மாடியிலே ஹெலிகாப்டர் நிறுத்த உனக்கு ஹெலிபேடு கட்டி தர்றேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கிலோ தங்கம் தாரேன். நான் சொல்லும் போது மட்டும் சிரிக்கிற, அவங்க சொல்லும் போது ஏன் சிரிக்க மாட்டுற? எப்படி இருக்குவாரு? கேவலப்படுத்துறான், நம்மளை கேவலப்படுத்துறான். இந்த நாட்டில் நான் ஒருத்தன் தான் இலவசத்தை எதுக்குறேன். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி கேட்டிருக்காரு, ஏன் அப்படி ஃப்ரீ ஸ்கீம்னு போட்டு இப்படி நாட்டை நாசம் பண்றீங்க? எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஐயா, அவர் யாரு, வெங்காய நாடு பேசியிருக்காப்ல. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் இலவசத்தை விரும்பல, அவங்க வேலை தான் கேட்குறாங்க, வேலைக்கு ஏற்ப சம்பளம் தான் கேட்குறாங்கன்னு ஆட்சிக்கு வந்தோன்னு இலவச ஆட்சிக்கு வர்றதுக்கு அறிவிச்சிட்டோம். 2016 நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம். ஐயா கருணாநிதியும் பேசுனாங்க, ஐயா ஸ்டாலின் பேசுனாங்க, அம்மையார் கனிமொழியும் பேசுனாங்க, தம்பி உதயநிதியும் பேசுனாங்க. தோத்து போயிட்டாங்க. அம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க தோத்ததுக்கு டாஸ்மார்க்கை மூடுவேன்னு சொன்னதுனால குடிகாரர்கள் யாரும் ஓட்டு போடல. மதுப்பிரியர்கள் யாரும் ஓட்டு போடல. என்ன அடுத்து அதுக்கப்புறம் வாயே திறக்கலை. இந்த 3 பேர் நிற்கிறாங்கல்ல, யாராவது வந்து நான் மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? சொல்ல மாட்டாங்க. சாராய கடையை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசுவது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் ஏதாவது இருக்கா?